வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் ஜோதிடர் பேசுகிறேன். ஜோதி பிரசன்னம். நேற்று உங்கள் வீடியோவுக்கு யூடியூப் சேனல் வந்தேன். இன்று வந்தேன். இன்று வாசகர்கள் 2-3 கேள்வி காலையிலிருந்து கேட்டு பாவம் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். இந்த சனி திசை என்று எல்லாம் இன்றைத்தான் சனி திசை நடக்குது, சனி திசை நடக்கிறது எல்லாம் இன்று வாசகர்களுடைய பெரிய குழப்பங்கள். சனி பகவான் வருகின்ற விசுவாச வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/26 அன்று தான் சனிப்பெயர்ச்சி. இன்று சனிப்பெயர்ச்சியே கிடையாது. திருநள்ளாறிலும் அதே போலதான் அன்றுதான் உபஜயம் ஆரம்பிக்கிறார். திருநள்ளாறு என்று சனி பயிற்சி நடக்கிறதோ அன்றுதான் சனிப்பெயர்ச்சி. சில பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆமாம், திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? அவர்கள் கணித்தது அப்படி. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வருகின்ற 6/3/26 அன்றுதான் சனிப்பெயர்ச்சி. மக்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, நேற்று நான் சொன்னதை போல் இந்த கிரகம் என்பது பரிகாரம் செய்தால் கிரகம் மாறுமான் என்ற கேள்வி உங்களுக்கு வைத்திருந்தேன். அதுக்கு காலை ஒரு வாசகர் என்னை கேட்டிருந்தார். அந்த ஜாதகத்தை எடுத்து காமித்தேன். உங்களுக்கு இந்த 8ல் இருக்கிற ராகு பகவான் 3க்கு வருவாரா, 7ல் இருக்க செவ்வாய் 2க்கு வருமா, இந்த மாதிரி கேள்வி கேட்டபோது அவர் அயர்ந்து போனார். ஏன் என்றால் பரிகாரம் பண்ணும்போது மனசு திருப்தியாகத்தான் பரிகாரம் பண்ணுவது. அந்த பண்ணுனா உடனே கிரகம் மாறாது. தயவுசெய்து இன்னும் நல்ல ஆழமாக சொல்கிறேன். பரிகாரம் செய்தால் இருக்கும் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் நெவராது. நம்ம பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தும் ராசிப்படம் எப்படி கிரகங்கள் அமைந்திருக்கிறதோ அப்படிதான் அமையும். பரிகாரம் என்பது மனசு திருப்தியாகும். ஒரு கோயில் குளத்துக்கு சென்று வருகிறோம், காசிக்கு செல்கிறோம், மாசிக்கு செல்கிறோம், போகிறதால் ராமேஸ்வரம் மனசு திருப்தியாகத்தான் செல்கிறோடைய அந்த கிரகங்கள் அந்த இடத்தை விட்டு நெவராது. அது யாராலையும் மாற்ற முடியாது. மனசுக்காக சரி. அதனால தான் இது நடக்கிறது என்று அதையும் நினைக்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் விவரமாக நீங்கள் எங்கிட்ட அறிய வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் நன்றாக பாருங்கள். அது சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கிறேன், செல் நம்பர் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை வைத்து நன்றாக பாருங்கள், பலனை அறிந்து கொள்ளுங்கள், வாழ்வில் வளம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.